அலைந்து திரிதல்னா என்ன தெரியுமா? அது ஒரிஜினல் மீனிங் சொல்லட்டுமா? அது அழகா போட்டிருக்கோம், ஆங்கிலத்தில் போட்டிருக்கோம், அஸ்ட்ரே வேவர்னு போட்டிருக்கோம். அது அர்த்தம் என்ன தெரியுமா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. அலைதல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வழியை விட்டு விலகுதல். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்களேன். திரிதல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நிலையின்றி தடுமாறுதல். சொல்லுங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. வழியை விட்டு விலகி நிலை இல்லாமல் தடுமாறுகிற கூட்டம் அலைந்து திரிகிற கூட்டம். வழியை விட்டு விலகி நிலையின்றி தடுமாறுகிற கூட்டம். அப்ப ஆண்டவருடைய வழியை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு வேதம் கொடுக்கிற பேர் என்ன தெரியுமா? அலைந்து திரிகிற கூட்டம். ஒரு ஆடு என்ன செஞ்சுட்டு காணாமல் போயிட்டு அது அலைந்து திரிகிற கூட்டம். கெட்ட குமாரன் ஆண்டவரை விட்டு போனான், வழியை விட்டு போனான். என்னாச்சு? பன்னிக்கு கிடைக்க கூட சாப்பாடு கூட என்ன செய்யல, கிடைக்கல. சகோதரா சகோதரியே, தேவ எச்சரிப்புக்கு மீறி, தேவ சத்தத்தை மீறி நீங்கள் வழியை விட்டு விலகினால், கவனிக்கணும், நீங்கள் வழியை விட்டு விலகினால் உங்க வாழ்க்கையில நிம்மதியும் இருக்காது, சமாதானமும் இருக்காது. அது ஒரு இளைப்பாறுதலில் வாழ்க்கைக்குள்ள தள்ளப்படும். நான் கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு கொடுத்துட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் இனிமே நான் உங்க வார்த்தையை கேட்பேன், நான் கீழ்ப்படிவேன், என்னை மன்னிங்கன்னு ஒப்பு கொடுத்தீங்கன்னா மறுபடி உங்களை சரியான வழி போய் நிலையாய் நிற்க செய்து தடுமாறாமல் கம்பீரமாய் நடக்க செய்ய கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். எத்தனை பேர் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த போறீங்க? ஆவியானவரே, வழியை விட்டு நான் விலகி இருப்பேனானால், உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் வழியை விட்டு விலகி இருப்பேனானால் என்னை மன்னியும். ஹல்லேலூயா.